இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த நமது பாதுகாப்பு படை லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பையும் தகர்த்து அடியோடு நிர்மூலமாக்கியுள்ளது. இந்நிலையில் அமிர்தசரஸை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணையை இந்தியா நடு வழியிலேயே தாக்கி அழித்தது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை மட்டும் குறிவைத்து தாக்கி அழித்த இந்திய பாதுகாப்பு படையினர் அந்நாட்டு பொதுமக்களுக்கோ ராணுவ கட்டமைப்புகளுக்கோ எந்தவித சேதங்களையும் ஏற்படுத்தவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு இந்தியாவின் ஜம்மு, ஸ்ரீநகர், பத்தான்கோட், அமிர்தசரஸ், லூதியானா, ஜலந்தர் உள்ளிட்ட 15 ராணுவ மையங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் படைகள் முயற்சி மேற்கொண்டன. இதில் அமிர்தசரஸ் நோக்கி வந்த ஏவுகணையை இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு வழியிலேயே இடைமறித்து தாக்கி அழித்தது. இதையடுத்து நமது பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள பல்வேறு வான் பாதுகாப்பு ரேடார் மையங்களை குறிவைத்து தாக்கினர். இதில் லாகூரில் உள்ள வால்டன் விமானப்படை தளத்தில் சீனா தயாரித்து வழங்கிய வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்பை முற்றிலும் அழித்துவிட்டது. இதன் மூலம் லாகூரில் பாதுகாப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. Pakistan attempted to engage a number of military targets in northern and western India using drones and missiles. These places included Avantipura, Srinagar, Jammu, Pathankot, Amritsar, Kapurthala, Nal, Jalandhar, Ludhiana, Adampur, Bhatinda, Chandigarh, Phalodi, Uttarlai and Bhuj. These were neutralized by the integrated counter unmanned aerial system and other air defense systems. The debris of these attacks is now being recovered from a number of locations that prove the Pakistani attacks. லாகூர் தாக்குதலின் போது பயங்கர சப்தத்துடன் கரும்புகையும் தீப்பிழம்புகளும் வெளியேறியதோடு அபாய சங்கும் ஒலிக்கப்பட்டதால் மக்கள் வீதியில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடினர். இருப்பினும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. லாகூரில் ஆளில்லா விமானம் விழுந்து நொறுங்கியதாகவும் 12 இடங்களில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் பாகிஸ்தான் கூறிய நிலையில் நமது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இதனிடையே எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தொடர் பீரங்கி மற்றும் துப்பாக்கிச் சூடு தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இருப்பினும் பூஞ்ச் பகுதியில் 3 பெண்கள், 5 குழந்தைகள் உட்பட 16 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து விட்டதாக இந்தியா கூறியுள்ளது.